உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. சிவகாசியில் ஏதோ ஒரு சிறிய ஊரில் இருக்கிற என்ன இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நேயர்களுக்கும் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடுகளை, ஒரு இயக்கங்களை உருவாக்கிய இந்த பிரபஞ்சத்துக்கும், மேலும் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர்களாகிய உங்களுக்கும், எங்களை உங்களுக்கு பிரதிபலித்து காட்டக்கூடிய நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் கேமராமேன் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, தற்போது இந்த தலைப்பில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய பிறப்பின் ரகசியம், 12 ராசி நேயர்களுக்கான பிறப்பின் ரகசியத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பல விஷயங்கள் வரப்போது. நீங்கள் முழுமையாக பாருங்கள், வெற்றி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிங்கம் போல் வாழணும் ஆசை, ராஜா போல் வாழணும் ஆசை. ஆனால் ஆசை மட்டும் தாங்க நடக்குது. ஆனால் வாழ்க்கையில் அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. எந்த இடத்துலையும் தன்னை தானே செயல்படுத்தி பல விஷயங்களை அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்ட நேர்கள் தான் நம்முடைய சிம்மராசி நேர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான மனம் கொண்ட, இரக்க குணம் கொண்ட, வீரமும் விவேகமும் கொண்ட நம்முடைய சிம்ம ராசி நேர்களின் பிறப்பின் ரகசியம் என்ற தலைப்பில் நம்ம இந்த பதிவை போட்டிருக்கோம். சிம்ம ராசி நேர்கள் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக போய்க்கிருக்கீங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கடைசியில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும், நீங்கள் என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஊடால கூடி சொல்லியிருக்கோம். ஸோ பொதுவாகவே ராசி இந்த விஷயங்களை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு ஒரு ஏற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய இயல்பான குணம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிருவீங்க. அந்த லட்சியத்துக்காக விடாமல் போராடுவீங்க. எனக்கு இந்த லட்சியம் இருக்கியா, நான் செய்வேன், செஞ்சுட்டு தான் தூங்குவேன், என்னால் முடியும், நான் செய்வேன், செஞ்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை செய்யாமல் தூங்கவே மாட்டீங்க. உங்களுடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்களுடைய முக தோற்றம் மிக 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 அற்புதமாக இருக்கும். அப்படியே என்ன சொல்லணும்னா, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கண் பார்வை மூலமாகவே நீங்கள் பேசிடுவீங்க. உங்களுடைய பார்வை ஒன்று போதும் அப்படின்னு பாட்டு உங்களுக்கு தான் கரெக்டாக பொருந்தும். அப்படியே பார்த்தா அந்த விஷயத்த இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத கோபமாக இருந்தாலும் வெளிப்படுத்திடுவீங்க. ஒரு அன்பாக இருந்தாலும் பார்வை மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஒரே ஒரு விஷயம், அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் எப்போ நீங்கள் போய் மூக்க நுழைக்கிறீங்களோ, எப்போ போய் அதில் போய் நீங்கள் தலையிடுறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய கம்பீரமும் உங்களுடைய கௌரவமும் உங்களுடைய செயல்பாடுகளில் பல தடுமாற்றத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா, நம்ம கடந்த 2.5 வருஷமாக கிட்டத்தட்ட இந்த 2023 to 25, 22 கூட வச்சுக்கோங்களேன், 22 6ஆம் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், இந்த 2.5 வருஷமாக உங்களை படாத பாடுபடுத்தி நீங்கள் உங்களுக்காக வாழாமல் பிறருடைய விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு, அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்காக வாழாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சது உண்மை. இதெல்லாம் எதற்காக வந்ததுன்னா உங்களுக்கே தெரியாது. நீங்களே போய் கண்ணாடியை பார்த்து பேசுவீங்க, ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணோம், நம்ம இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம், நம்மளுடைய ஏன் இப்போ நமக்கு இவ்வளோ தடை வருது அப்படின்னு நீங்கள் உங்களே உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளை சிந்திச்சு 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 செயல்பட வேண்டிய விஷயங்கள் வந்தது. அதேபோல் நம்ம சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் அரசாங்க சார்ந்த பணிகளை வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அல்லது அரசு பள்ளி இருக்கும். இதெல்லாம் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் என்பது உண்மை. அப்படி இருந்தால் தான் சிம்ம ராசிக்கு உரிய பவர் அந்த இடத்துல செயல்படும். உங்களுக்கென்று உரிய பிடிவாதம் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை பிடிவாதங்கிறத
நீங்கள் கொஞ்சமாக குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறது உங்களுக்காக பிடிச்சா சரிங்களா, நீங்கள் பிடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட போய் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ அந்த யாரை பயக்கிறீங்களோ அவருடைய செயல்பாடுகளில் பல பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க. யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவர் என்ன பண்ணுறாரு, உதவி வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த இடத்துல பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான். நீங்கள் பிடிவாதம் பிடிச்சி லாக் பண்ணி செஞ்ச விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபலனும் கிடச்சிருக்காரு. அப்போ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையும் சிரித்த முகத்துடன் துணிவுடன் ஆற்றலுடன் செயல்படுத்தக்கூடிய ராசி பெண்களில் சிம்ம ராசி தான் முதன்மையான பெண்கள். சிம்மராசி பெண்களுக்கு எதையுமே சிரிச்ச முகத்தோடையே இயக்கணும், அதுவும் துணிவோடு இயக்கணும். எங்கே போனாலும் நான் தைரியமாக போவேன், நான் எத்தனை ஆண்கள் இருந்தாலும் சரி எத்தனை பெண்கள் இருந்தாலும் சரி என்னுடைய திறமையை நான் வெளிப்படையாக பேசுவேன் அப்படிங்கிற இயல்பான ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் இதை வந்து உங்கள் கூட இருக்கவங்க எப்படின்னா முன்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. சூப்பர்மா, உன் திறமை என்னம்மா, நீ மிகப்பெரிய திறமைசாலி, உன்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு பாராட்டுவாங்க. பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேவையில்லாத வார்த்தையில் உபயோகப்படுத்துவாங்க. அவள் பிடிவாதம் பிடிச்சவ, அவன் திமிரு பிடிச்சவ, இல்லாட்டி அவன் வந்து தனக்குன்னு ஒரு இது வச்சுருக்கா அப்படின்னு உங்களை தவறாக சொல்லுவாங்க. தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், நீங்கள் செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் சிம்மராசி பெண்கள் சிறப்பான குணாதிசயம் உண்டு, சிறப்பான அன்பான பாசம் கொண்ட நேர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த பெண்ணுக்குரிய அன்பு, பாசம், இரக்கம், தாய் மேல் அன்பு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அது கூட இருக்கவங்களுடைய செயல்பாடை பொறுத்து, வெளிப்படுத்துகிற விதம் வந்து கூட இருக்கவங்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சிம்மராசி பெண்கள் காதல் திருமணம் முடிக்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா என்னென்னா, நீங்கள் திருமணம் முடித்த பிறகு நீங்கள் யாரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை மிகப்பெரிய மைனஸை வந்து கல்யாணம் முடித்த பிறகு தான் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட அந்த மைனஸ் இருந்துச்சு, உங்கள்கிட்ட இந்த மைனஸ் இருந்துச்சு, நீ அப்படி இந்த இப்படி இருந்துன்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் எதெல்லாம் அவங்க ப்ளஸ்ஸாக சொன்னாங்களோ அதை ஃபுல்லாக மைனஸாக சொல்லி உங்களை காயப்படுத்துவாங்க. அப்போ உங்களை அறியாமல் ஒரு கோவம் வரும் பார்த்திங்களா, அந்த கோவம் தான் உங்களுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு தன்மையாக மாறிடும். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய சிம்மராசினியர்கள் உறுதியாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரும். அப்போ நீங்கள் என்ன தானம் கொடுக்கலாம், சிம்மராசிக்காரங்க என்ன தானம் கொடுத்தால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா, சிவ ஆலயங்களில் வெளிப்புறமாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்காக காத்திருக்கும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை தோறும், மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் சரி, அல்லது உங்களால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, சிவ ஆலயங்களில் உள்ள நம்முடைய ஆதரவற்றவர்களுக்கு வெளிப்புறமாக உள்ள ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கேற்ற வழிபாடுமே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவ ஆலயங்களில் சென்று கால பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி சிம்மராசிக்காரர்கள் ராஜாவாகவும் சிம்மராசி பெண்கள் ராணியாகவும் இயங்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பிறப்பின் ரகசியத்தின் பொது பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய விஷயங்களில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, ஒரு வீடியோவில் குறைஞ்சது 1 மணி நேரம் உங்கள் ராசிக்கு பேசணும். அப்போ பார்க்க மாட்டீங்க, என்னடா போய்கிட்டே இருக்குது, வளவலா கொலவலான்னு இருக்குங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்கன்னா, எனக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த சக்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயங்களுக்குரிய அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை நீங்கள் அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு, உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான தேவதைகள், உங்களுக்கான என்ன சொல்லணும்னா தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த என்னால் முடிந்த என்னுடைய இறை அருள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் உலகெங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக
பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.